தினம் ஒரு மிஷனரி சரித்திரம். ஐரோப்பாவின் தலைசிறந்த பிரசங்கியாரான ஜான் ஹார்பர் அவர்கள் 1872 ஸ்காட்லாந்தில் பிறந்தார். அவரது வல்லமையான பிரசங்கத்திற்காக அவரை அமெரிக்காவின் சிகாகோவில் உள்ள D.L. மூடி சபையில் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டார். அதனை ஏற்றுக்கொண்ட அவர் டைட்டானிக் கப்பலில் அமெரிக்கா நோக்கி பயணமானார். மூழ்கடிக்கவே முடியாது என்று கருதப்பட்ட அந்த கப்பல் ஏப்ரல் 14ஆம் தேதி 1912 அன்று இரவு 11:40 மணி அளவில் ஒரு பெரிய பனிப்பாறையில் மோதியதால் மூழ்கத் தொடங்கியது. ஆபத்தை அறிந்த ஹார்பர் அவர்கள் அந்த கப்பலில் சிக்கியிருந்த பயணிகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் பலப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவண்டை நடத்தினார். இறுதியாக கப்பல் மூழ்கிய போது கடலில் மூழ்கி கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தார். டைட்டானிக் விபத்து நடந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு அகிலா வெப் என்ற இளம் வாலிபர் ஒரு கூட்டத்தில் அளித்த சாட்சியில் அவர் கடலில் ஒரு மரப்பலகையை பிடித்து தத்தளித்துக் கொண்டிருந்த போது ஜான் ஹார்பர் அவர்கள் அவரிடம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய் என்று கூறி அவரை ரட்சிப்பில் வழிநடத்தியதாக சாட்சி பகர்ந்தார்.